நீங்க கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய இடங்கள்ல தேடுவீங்க. பொண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அந்த அந்த முறைகளை சுருக்கி, இந்த இடத்துல தான்யா பொண்ணு, இந்த இடத்துல தான்யா பையன் இருக்கிறான், எங்க பாருங்க அப்படிங்கிறத ரொம்ப இனிமையாக உங்களுக்கு அந்த காலத்தை சுருக்கி இவ்வளோ காலகட்டத்துக்குள்ள நடக்கும். இப்போ ஒருத்தங்களுக்கு 21 வயசுல குழந்தைக்கு, ஒரு பெண் குழந்தைக்கு ஜாதகம் எடுக்கிறாங்க திருமணத்திற்குன்னு பார்த்தீங்கன்னா, 24 வயசுல தான் அந்த குழந்தைக்கு திருமணத்திற்குண்டான ஜாதக அமைப்பு இருந்தது அப்படின்னா 3 வருஷமா பார்ப்பாங்க. பார்க்குறோம், பையன் கிடைக்கல, பார்க்குறோம், அங்கே அமையலை, வீடு சரியில்லை, வண்டி சரியில்லை, வாசல் சரியில்லை, பொண்ணை குத்தம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அந்த பெண்ணிற்கு 24 வயது நிரம்பும் போது தான் திருமணத்திற்குண்டான அமைப்பு அப்படிங்கிறது சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் தான் திருமணம்ங்கிறது நடக்கும். அப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும்போதே ஒரு குறிப்பிட்ட கால அளவில் ஒரு செயல் இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக பார்ப்பது அப்படிங்கிறது சிறப்பு. இதற்கு தான் ஏஎல்பி மெத்தட் அப்படிங்கிறது இன்றளவில் பயன்படுது. சரி, இது மட்டும் தானா அப்படிங்கிறது கிடையாது. எல்லா முறைகள்லையுமே இப்போ குழந்தை பிறப்பானாலும் சரி, ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா கூடாதா, இதை செய்யலாம். சில லக்னங்கள் அப்படிங்கிறது போகும்போது, அக்ஷய லக்னம் அப்படிங்கிறது குறைந்தது 10 வருஷத்துக்கு ஒரு லக்னம். இப்போ ஒருத்தங்களுக்கு பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது மேஷ லக்னமாக இருக்குது. இன்னைக்கு அவருடைய 30 வயதுக்கு மிதுன லக்னம் உதாரணமாக வச்சுட்டோம் அப்படின்னா, இந்த 30 வயசுல அவர் பிஸ்னஸ் பண்ணலாமா கூடாதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு செய்யணும். ஏன்னா